உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த சுவாமிஜி என்ன சொன்னாரு? சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேருவாங்களா? ரெண்டு பேரும் என்ன காலி பண்ணுவாங்களாம்? என்ன இப்ப நான் அந்த கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் என்னோட கைக்குள்ள அடக்கிக்கிட்டேன். இப்ப அதுங்க விதியும் ஏன் கைக்குள்ளதான். இதுல முக்கியமான விஷயம் விதி என்ன நினைக்கிறதுங்கிறது இல்ல. அதுல முக்கியமானது என்னன்னா இந்த மந்திரா என்ன நினைக்கிறான்றதுதான். இந்த மந்திரா என்ன நினைக்கிறாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதோட அது 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 மட்டும் தான் எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட். என்ன காலி பண்ணுவாங்களா? என்ன காலி பண்ணுவாங்களா? அந்த சுவாமிஜி சரியான முட்டாள். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலங்க. நான் என்னோட பொண்ணு. ஜோதி, இங்க இருந்து நீங்க போகிறதுக்கு எவ்வளவு கேப்பீங்க? நான் வந்து என்ன மன்னிச்சிடு சக்தி. என்னோட நிலைமை என்னன்னு உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கும். நான் இவங்களை கொஞ்சம் வழி அனுப்பி வச்சுட்டு வர்றேன். போலாமா? அட போங்க மச்சினி மேடம், எல்லா கோவத்தையும் மறந்துட்டு போய் உன்னுடைய அக்காவை கூட்டிட்டு வா. என்னோட பாதி பொண்டாட்டி மரியாதைய போய் என்னுடைய வருங்கால முழு பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. டாக்டர் சிவா, நான் உங்களை தான் மலை மாதிரி நம்பிட்டு இருக்கேன். நான் சந்தேகப்பட்டது தப்பா இருக்காது. ரஞ்சனுக்கும் இந்த ஏரியாவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஆனா இங்க யாருக்கும் ஏன் இவனை தெரியல? ஏதாவது ஒரு ஆதாரத்தை கண்டிப்பா நம்ம தேடி ஆகணும். என்னால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலனா என்னால சக்தியும் ஏறெடுத்து பார்க்க முடியாது, ரீமாவை ஏறெடுத்து பார்க்க முடியாது. கிரீஷ், கிரீஷ், இங்க யாருமே இல்லையே. மோட்டார் கராஜ்னு போட்டிருக்க. கிரீஷ் இந்த இடத்த பத்தி தானே சொன்னாரு. ஒருவேளை உள்ள இருப்பாரோ? கிரீஷ், கிரீஷ், நீங்க உள்ள இருக்கீங்களா? யார் அது? யாரு? தரங்க. யாரு பூட்டினது? ப்ளீஸ் ஷட்டரை ஓபன் பண்ணுங்க. ஒரு பறவை இங்க மாட்டிக்கிச்சு,
இப்ப இன்னொரு பறவை கல்யாணத்துல மாட்டிக்க போகுது. யார் அது? ப்ளீஸ் ஷட்டர் ஓபன் பண்ணுங்க. யார் அது? ஷட்டர் தரங்க ப்ளீஸ். ஆக்சுவலா நீ தப்பு பண்ண ரீமா சென். அதுக்கு உனக்கும் தண்டனை கிடைக்கும். நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்த? எனக்கு மருமகளா வருவியா? எனக்கு இந்த மந்திராக்கே நீ மருமகளா வருவியா? என்ன விட்டு தள்ளு. இனிமே உனக்கு யாருக்குமே மருமகளாகிற தகுதியே இருக்காது. தரங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஷட்டர் தரங்க. சக்தி, இல்ல, நான் மட்டும் இப்ப ரூம்குள்ள போயிட்டேன்னா நான் அக்காவை வெளியே கூட்டிட்டு வந்தே தீரணும். இல்ல, நான் காத்திருக்கணும். எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை டிலே பண்ணணும். அதுக்குள்ள டாக்டர் சிவா ஏதாவது ஆதாரத்தோட வரணும். வாயை மூடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன்ல. இப்பவாது என் குழந்தைய விட்டுருங்க. என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஜோதி மேடம். உங்களோட குழந்தைக்கு எதுவும் ஆகாது. ஆனா அதுக்கு முன்னாடி ரஞ்சனுக்கு சக்தி கிடைக்கட்டும். அதுக்கப்புறமா உன் பொண்ணு கண்டிப்பா உனக்கு கிடைச்சிருவா. அது வரைக்கும் உண்மைய சொல்லுவேன். அது இதுன்னு ஏதாவது ஆடுன உன்னோட பொண்ண சவமாக்கிடுவோம். ஐயோ வேணாம் வேணாம், தயவு செஞ்சு என் பொண்ணை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். நான் யார்கிட்ட எதுவும் சொல்லவே மாட்டேன். நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கமா. சரி, இங்க இருந்து போ போ. அட கடவுளே, அப்படின்னா சக்தி அப்பா உண்மையதான் சொல்லியிருக்கா. ரஞ்சன் தம்பி, உண்மை என்னன்னா இதுல சக்தியோட தப்பு எதுவும் இல்ல. உண்மை என்னன்னா இவன் தான் சக்தி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. இந்த ரஞ்சன் மாமா என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. நீ மட்டும் ஏன் பொண்ணா இருந்திருந்தா நீ இத இப்ப நீ பண்ணிருக்கியே, அத செய்யவே மாட்டான். இங்க பாருங்க சார், உண்மை என்னன்னா சிவாக்கும் சக்திக்கும் அஃபேர் இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.